விஜயோடைய பேச்சை எப்படி பார்க்கிறீர்கள்? மீண்டும் மாநில கட்சிகளுக்கு இடையேயான போட்டி தமிழ்நாட்டில் இந்த தேர்தலையும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பா அதிமுகவை அவர் பலவீனப்படுத்தும் விதமாக இருமுனை போட்டி திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையேயா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். வணக்கங்க. விஜயின் டிவிகே கட்சியோட முதல் பொதுக்குழு கூட்டத்துல விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு மெசேஜை கொடுத்திருக்கார், அதே போல பொதுமக்களுக்கும் ஒரு மெசேஜை கொடுத்திருக்கார். நம்ம முன்புல இருந்தே சொன்ன மாதிரிதான் விஜய் ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் டு டிஎம்கேன்னு தன்னை முன்னிலைப்படுத்துறார், தன்னை பொசிஷன் படுத்தி இருக்கார். இந்த கூட்டத்திலையும் விஜய் அதை தான் தெளிவா பொசிஷன் பண்ணியிருக்கார். அதாவது திமுகவுக்கு எதிராக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எதிராக தங்கள் கட்சி தான் திமுகவுக்கு ஒரு காம்படிட்டரா இருப்போம், ஒரு கண்டெண்டரா இருப்போம் அப்படிங்கறதா விஜய் இன்னைக்கு மறுபடியும் ரீட்ரேட் பண்ணியிருக்கார். அது குறிப்பாக சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததை தொடர்ந்து விஜய் இன்றைய தினம் பாஜகவையும் கடுமையாக சாடி இருக்கிறார். அதே போல தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவையும் சாடி இருக்கிறார். இரண்டு கட்சிகளோட பாலிசி திட்டங்கள் எப்படி தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை பட்டியலிட்டு அதனை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலானது திமுக விசஸ் டிவிகே தான் என தன்னை பொசிஷன் பண்றார். இதன் மூலமாக அதிமுக கிடையாது, தன்னை ஆன்டி டிஎம்கே போர்ஸா விஜய் முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணிக்கு சென்று விட்டால் மைனாரிட்டி சிறுபான்மையினர் அதே போல ஆன்டி டிஎம்கே அதே போல ஆன்டி பிஜேபி வாக்குகளை தன்வசப்படுத்துவதற்கான ஒரு பேச்சாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். இதுல தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு தனித்து போட்டி அப்படிங்கிறதுலயே இருமுனை போட்டியை உத்தரவாதப்படுத்த முடியும் அப்படின்னு திரு விஜய் நம்புறாரா, இல்ல தன் தலைமையில ஒரு பெரிய மெகா கூட்டணியை மீண்டும் கட்டமைக்க வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கையின் அடிப்படையில இந்த இருமுனை போட்டியை அவர் அழுத்தமா பதிவு செய்யறாரா? திமுக கூட்டணியிலிருந்து தற்போது இந்தியா கூட்டணியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து எந்த கட்சிகளும் விலகி போவதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2029 நாடாளுமன்ற தேர்தலை தான் மனதில் வைத்திருப்பார்கள். அதற்கு முக்கியமாக தற்போது நாடாளுமன்றத்தில் திமுகவிடம் ஒரு கணிசமான எண்ணிக்கை இருக்கிறது, லோக்சபாலும் சரி ராஜ்யசபாலும் சரி. அந்த எண்ணிக்கை தற்போது காங்கிரசுக்கும் தேவைப்படுகிறது. எனவே திமுகவை விட்டு இந்த கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே வருவதற்கான வாய்ப்பில்லை. காங்கிரஸ் போகலினா அதே போல கம்யூனிஸ்டுகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளும் அதே போல மதிமுக விசிகே உள்ளிட்ட கட்சிகள் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. எனவே திமுக கூட்டணியானது அது ஒரு ஃபைனலைஸான கூட்டணி, அதுல எந்த மாற்றமும் வர வாய்ப்பில்லை. அதே போல எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர்களை சந்தித்ததை பிறகு அதிமுக பாஜக கூட்டணி என்பது இறுதியானதாகத்தான் தெரிகிறது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் 2 கூட்டணிகளா இருப்பார்கள். இந்த 2 கூட்டணியிலிருந்து பெரிதாக எந்த ஒரு கட்சியும் விஜய் கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பில்லை. சிறு சமூக அமைப்புகளை வேண்டுமானால் கூட்டணியில் சேர்க்கலாமே தவிர ஒரு பெரிய கட்சி விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலானது 4 முனை போட்டியாக இருப்பதாக தான் தெரிகிறது. ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, 2வது அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி, 3வது விஜய், 4வது சீமான் என்றுதான் தெரிகிறது.